la! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. I think stammering வந்து ஒரு ஸ்மால் ஏஜ்ல எனக்கு ஞாபகம் இருந்ததுலேருந்தே நான் ஷுர் நான் வந்து அது கான்ஷியஸ் ஐம் நாட். உனக்கு நீ கேட்கணும்னா கேளு, நான் பேசுகிற வரைக்கும் உனக்கு பேஷன்ஸ் இல்லையா நீ போ. delete delete delete. Got into cooking ஏன்னா என்னோட ஒர்க் எனக்காக it will talk. I have a pepper spray in my bag all the time. நீ பாட்டியா இருந்தாலும் நடக்குது, குட்டி பொண்ணாலா இருந்தாலும் it's happening. நீ animal-ஆ இருந்தா கூட it's happening, even to a dog, right? And என்னோட dream வந்து is to have orphanage for girls. என்னடா நம்மளுக்கு வரவே மாட்டேது, எவ்வளோ டைம் தான் ட்ரை பண்ணுறது, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, லைக் ஐம் an eligible bachelor. அண்ட் ஒரு செஃப் உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட் ஃபுட்? என்னோட ஃபேவரட் ஃபுட் வந்து கர்ட் ரைஸ். இதோ இது வந்து மெக்சிகன் படா நாச்சோஸ் அப்படின்னு சொல்றாங்க. படா நாச்சோஸா? டாப் குக் டூப் குக்ல வந்து டக்குன்னு ஒருத்தங்களுக்கு கால் பண்ண பிராங்க் பண்ணலாம் அப்படின்னா யாருக்கு பண்ணலாம்? யாரும் எடுக்க மாட்டாங்க என் கால். It's okay to be okay without makeup. It's okay to be okay without shaving your armpits. Shrutika's first day cooking. Huggy emoji. Binny Chechi? Dance emoji. Sai Dina அவர்களோட elimination? Crying. Marriage? Running emoji. Actually இன்னைக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். மெயின் ரீசன் என்னன்னா இங்க ஃபுட் இருக்கு. கூடவே என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஃப் செருபா இருக்காங்க. வணக்கம். வணக்கம். செருபால இருந்து இந்த செஃப் செருபாவோட ஜேர்னி பத்தி நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இப்போ ஒரு அவன் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அந்த அவனில் என்னென்ன ஐ கேன் டூ. அப்புறம் எனக்கு 2 அண்ணாஸ் இருக்காங்க. 2 அண்ணா வந்து அவங்க தான் என்னோட எக்ஸ்பெரிமெண்டல் ரேட்ஸ் அப்படின்ட்டு. ஐ ஸ்டடீட் ஹோட்டல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அங்கே தான் என்னோட ப்ரொஃபஷ்னல் ஜேர்னி ஸ்டார்டட். ஸோ அதுக்குன்ட்டு டெடிக்கேட்டட் மை டைம் எஃபர்ட்ஸ் எல்லாமே அதுக்கு. அண்ட் தென் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இப்போ இங்கே இருக்கேன். செஃப் செருபா அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களை இப்போ டாப் குக் டூப் குக்கில் வந்து பார்த்துட்ருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. மெயினாக உங்களோட ஷோலேயும் உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. சாய்தீனாவாக இருக்கட்டும், எல்லா டூப் குக்ஸுமே உங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஃபேன்ஸு. அண்ட் இப்போ நீங்கள் வந்து செஃப் செருபான்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக உங்களோட ஒர்க் ப்ரொஃபஷனில் இருந்துட்டு இன்றைக்கி இப்படி ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹெசிடேஷன்லாம் இருந்திருக்குல்ல, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணிங்க இதெல்லாம்? ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்தக்கப்புறமாவே I was a bit like hesitant as in shoot அப்போ லைக் ஏன்னா there are so many cameras around. எங்கே பார்க்கணும், யார்கிட்ட என்ன பேசணும், அதெல்லாம் I didn't have an idea. I think போக போக it was easier. அண்ட் அங்கே எப்படின்னா எல்லாருமே டாப் குக்ஸ், டூப் குக்ஸாக இருக்கட்டும், ஜட்ஜஸாக இருக்கட்டும், மீடியம் மேசன்ஸ் டீமாக இருக்கட்டும், எல்லாருமே they're extremely friendly. லைக் we are ஒரு ஃபேமிலி ஆட்டம் தான் இருப்பாங்க. ஸோ they will encourage you to talk. லைக் அவங்களே ஃபன் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களை கலாய்க்கிறதா இருக்கட்டும், அது தானாயிரும். ஸோ அப்படியே கம்ஃபர்டபுள் ஆகிட்டேன். அண்ட் சோஷியல் மீடியா வந்து டேக் லைக் பீப்புள் டேக் பண்ண அந்த எடிட்ஸ்லாம் பண்ண லைக் எனக்கு வந்து ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் இவ்வளோ சப்போர்ட் இருக்கும், இவ்வளோ லைக் ஹாப்பி ஆவாங்க, அதுன்னு ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். அண்ட் ஒரு செஃப் உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட் ஃபுட்டு? சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க. என்னோட ஃபேவரட் ஃபுட் வந்து கர்ட் ரைஸ். தயிர் சாதமா? ஆமாம். ஓகே, ஐ திங்க் நாளைக்கு உங்கள் ஃபேன்ஸ் எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு வந்து பேக் பண்ணி அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து சாய்தீன் அவர்கள் வேறு வந்து எலிமினேட் ஆகிருக்காங்க. ஸோ எலிமினேட் ஆகிருக்கும் போது நீங்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் சொல்லி நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் பல பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவரை பற்றி இதை சொல்ல முடியுமா? ஸோ அவர் வந்து ஐ திங்க் ஸ்டார்ட் ஆனப்போ அவர் கொஞ்சம் ஸ்கேட் அவர் இன்ட்ரடியூஸ் ஆனப்போ. ஏன்னா அவர் வந்து ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட். அண்ட் அவர் வந்து ஆக்சுவலி ஹீஸ் அ பியூட்டிஃபுல் பெயிண்டர். ஹீஸ் அன் ஆர்டிஸ்ட், ப்ராப்பர் ஆர்டிஸ்ட். அதெல்லாம் எனக்கு போக போக ஷோவில் தான் ஐ நியூ அபவுட் சாய்தீனா. பட் அவர் வந்து ஐ தாட் ஸ்ட்ரிக்டாக இருப்பாருன்னு. பட் அவர் பேசுகிறப்போ இட்ஸ் ஆக்சுவலி தி ஆப்போசிட். நீங்கள் பார்த்துருப்பீங்களே ஷோவில் கூட நல்லா ஜாலியாக இருப்பார். ஹில் பி ஸ்மைலிங், அப்படியே கூல் ஹெட்டடாக இருப்பார். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஐ திங்க் ஒரு 1 எபிசோடில் அவரோட டிஷ் ஏதோ அடிப்பிடிச்சிருச்சு, அவர் எதுவும் பண்ணல, அகெயின் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அவர் வந்து வெரி கூல் ஹெடட் பர்சன். அண்ட் அதுதான் நான் ஷோலையோட டோல் அவர் டீஸ் பண்ணுறதெல்லாம் எனக்கு
பெருசா இதாவே இல்லை. அது லைக் கம்ஃபர்டபுள், நல்லா ஜோவியலாக ஜோக்காக தான் இருக்கும். ஐ திங்க் இது வந்து மெக்சிகன் படா நாச்சோஸ் அப்படின்னு படா சொன்னாங்க. நாச்சோஸா? ஆமா, நீங்க அதை எப்படி அப்படியே பிச்சு சாப்பிட வேண்டியதானா? ஆமா. ஓகே, ரொம்ப நேரமா இந்த நாச்சோஸ் அழுதுட்டு இருக்கு, இந்த வந்து டேஸ்ட் பண்ணாம இருக்கீங்களே. நீங்க இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கீங்களா? இந்த மாதிரி இதான் ஃபர்ஸ்ட் டைம்? வெஜிடேரியன் ஃபுட் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலி நாங்க 2 பேருமே பியூர் நான் வெஜிடேரியன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் ஸ்ருதிகா அவர்களுக்கு வந்து டீச் பண்ணீங்க. ஸ்ருதிகா பார்த்தீங்க அப்படின்னா சோ நாட்டி, அவங்க வந்து துருன்னு இருப்பாங்க. அவங்க கிட்டலாம் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க செஃப்? அவங்க கிட்ட வந்து ஸ்ட்ரிக்டாகவே இருக்க முடியாது. பட் அவங்க வந்து இட்ஸ் லைக் ப்ராக்டிஸ் அகேன் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி தான் லைக் அவங்களுக்கு அந்த ஃபினஸ் வந்தது. பழைய காலத்து மாதிரி திருப்பியும் வந்து எல்லாரும் வீட்டிலே இருந்துக்கோங்க, பத்திரமா இருப்பீங்க, வெளியிலே போகாதீங்கன்னு சொல்லுவாங்களோன்னு பயம் வர அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து பெண்களுக்கு நார்மலா என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷன்ல எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? I think as girls we are okay. I think that's not a problem. Like இப்படி ட்ரெஸ் பண்ணாதான் நீங்க சேஃபா இருப்பீங்க, ஒரு இந்த டைம்ல போனாதான் நீங்க சேஃபா இருப்பீங்கன்னு அப்படின்ட்டு I think situations have proved that is not the case. இல்லை, டே டைம்லையும் so many things happens. நீ பாட்டியாக இருந்தாலும் நடக்குது, குட்டி பொண்ணாலாக இருந்தாலும் இட்ஸ் ஹேப்பனிங், நீ ஆனிமலாக இருந்தால் கூட இட்ஸ் ஹேப்பனிங், ஈவன் டு அ டாக், ரைட்? ஸோ ஐ டோன்ட் திங்க் we are the problem. I think the men are the problem. I think it starts from home. It starts from small. How the kid is brought up. அதுதான். இப்போ நீங்கள் நார்மலாக இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு இப்படி ஒரு கேஸ் கேட்குறீங்க அப்படின்னா அந்த மொமெண்ட்ல ஒரு விமன், ஏன்னா இப்படி ஃபீல் ஆகுதுன்றது பல பேருக்கு தெரிஞ்சாவது லைக் விமன் ஆர் நாட் ஹாப்பி வித் திஸ் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ we are not safe. ஈவன் நான் இப்போ வந்து ஒரு 10 o'clock அப்புறம் ஈவன் if I travel in the auto, நான் ஒரு பெப்பர் ஸ்ப்ரே வச்சுருப்பேன். I have a pepper spray in my bag all the time. இப்போவும் நீங்கள் ஓப்பன் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ if I'm alone, I carry a spray in my hand. இப்போ நான் வாக் பண்ணி போகிறேன், ஒரு ஸ்ட்ரீட்ல இட் இஸ் டார்க்னா ஒரு ஸ்ப்ரே ஐ ஹாவ் இன் மை ஹேண்ட். ஐ ஷேர் மை லைவ் லொக்கேஷன் வித் மை மாம். ஸோ இவ்வளோ ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறதுக்கு காரணம் இஸ் பிகாஸ் அவ்வளோ நியூஸில் அவ்வளோ இருக்குது, இவ்வளோ ஆயிருக்கு. லைக் எவ்ரி டே இட் ஹேப்பன்ஸ்ல, எவ்ரி டே சம்திங் ஆர் தி அதர்ஸ் ஹேப்பனிங். அது நெக்ஸ்ட் மினிட் நமக்கு ஆகாதுன்னு என்ன கேரண்டி இருக்கு? நம்ம என்னதான் எவ்வளோ கைண்டா இருந்தாலும் கன்ஃபார்மா நம்ம கிட்ட நிறைய அன்கைண்ட் பீப்புள் வந்து மீட் பண்ணிருப்போம். நீங்க ரீசெண்டா கூட ஒரு உங்களோட இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, புள்ளி வந்து எனக்கு நடந்திருக்கு. அது கேட்கும்போது யார் உங்களுக்கா, நீங்க அமைதியா இருக்கீங்களா, இருக்கிற இடம் தெரியாம இருக்க உங்களை வந்து தேடி வந்து இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்களா? அப்ப நீங்க சொன்னீங்க நான் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஃபேட்டா இருப்பேன், அதுக்கப்புறம் ஸ்டாமர் ஆகும், அதனால எல்லாம் பண்ணுவாங்க. அது நீங்க அழகா சொல்லிட்டீங்க, ஒரு லைன்ல முடிச்சிட்டீங்க. பட் அந்த பீரியட் யோசிக்கும் போது அந்த சஃபர் அது எல்லாமே நிறைய இருந்திருக்குல்ல, அது எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணீங்க? ஐ திங்க் ஸ்டாமரிங் வந்து ஒரு ஸ்மால் ஏஜ்லேருந்து எனக்கு ஞாபகம் இருந்ததுலேருந்தே நான் ஐவ் பின் ஸ்டார்டரிங். ஸோ பட் என்னோட ஃபேமிலி வந்து தே மேட் ஷுர் நான் வந்து அது கான்ஷியஸ் ஐம் நாட் திங்கிங் அபவுட் இட். ஏன்னா ஸ்டார்டரிங்கோட மேஜர் ரீசன் வந்து இஃப் யூர் ஸ்ட்ரெஸ்ட் ஆஃப் லைக் நான் அடுத்த வார்த்தை பேசுகிறப்போ நான் அதை ஸ்டட்டர் பண்ண போகிறேன்னா அந்த ஸ்ட்ரெஸ் இட் செல்ஃப் வில் காஸ் இட். ஸோ அதனால என்னோட ஃபேமிலி வந்து ஒரு ஷீல்டு ஆட்டம் இருந்தாங்க. பட் அந்த ஷீல்டு வந்து இட்ஸ் லைக் ஃபார் ஹவு லாங் இல்லை, நம்ம ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும், யூ ஹாவ் டு லைக் கோ அவுட் தேர். ஸோ வந்து தே கேவ் மீ த கான்ஃபிடென்ஸ், ஓகே நீ இப்படி இருக்கியா, நீ இப்படி இருந்துட்டு போ, தட்ஸ் நத்திங் ராங் இன் இட். பட் ஒரு ஐ திங்க் ஒரு காலேஜ் இருக்கிற வரைக்குமே ஸ்கூல் டைம்லேயே எனக்கு அது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன் நம்ம ஏன் எல்லாருமே லைக் ஸ்மூத்தாக தே ஆர் டாக்கிங் ஆர் இந்த டிபேட் காம்படிஷன்ஸோ ரிசைட்டல்ஸ்லேயோ லைக் பீப்புள் வில் பி ஸோ கான்ஃபிடென்ட். நான் வந்து அந்த மாதிரி காம்படிஷன் பக்கமே போக மாட்டேன். ஸோ அது ஏன்னா நாட் பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் ஐடியாஸ், ஐ ஹாவ் ஐடியாஸ். பட் எனக்கு அது எப்படி வேர்டில் போட்டு அது எப்படி ஒரு ஸ்மூத்தாக பேசணுன்ட்டு ஐ டோன்ட் நோ. அது ஒரு ப்ராப்ளம் தான். அண்ட் ஐ காட் இன் டு குக்கிங். ஏன்னா என்னோட ஒர்க் எனக்காக இட் வில் டாக். பேசணும்னு அவசியம் இல்லைல்ல, இந்த ப்ரொஃபஷனில் வந்து நான் சமைச்சு கொடுத்தேன், நீ சந்தோஷமாக சாப்பிட்டியா, சாப்பிட்டுட்டு அவங்க பேசுவாங்க, அவ்வளோதான். ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டு டாக். ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ். புல்லிங்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இட் அஃபெக்டட் மீ அ லாட். லைக் டிப்ரெஷன்ல இருந்தால் ஃபார் த லாங்கஸ்ட் டைம். ஐ திங்க் ஈவன் ஸ்டார்டரிங் கூட இப்போ ஒரு பாஸ்ட் 1 year 2 years இப்போ தான் நான் வந்து ஐம் கான்ஃபிடென்ட் இனஃப் தட் இஃப் சம்மன் சேஸ் நீ ஏதோ டாக்டர் போய் பார்க்க வேண்டியதானே, உனக்கு ஐ திங்க் ஏதோ லைக் நீ திக்கி டாக்கிங் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. பட் அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது? இவ்வளோ இயர்ஸ் கழிச்சு ஸ்கூல் காலேஜ் ஒர்க் இவ்வளோ இயர்ஸ்
கழிச்சு இப்போ தான் ஐம் லைக் உனக்கு நீ கேட்கணுன்னா கேளு, நான் பேசுகிற வரைக்கும் உனக்கு பேஷன்ஸ் இல்லையா நீ போ, அந்த மாதிரி தான். அந்த கமெண்ட்ஸ் ஆட்டம் தான் delete. ரொம்ப அந்த டிப்ரெஸ்ட் ஸ்டேட்ல இருந்துட்டு இன்னைக்கு இவ்வளவு அழகா வந்து உங்களை ஷைன் பண்றீங்களே, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்துச்சு? This is completely by God's grace. ஏன்னா I was depressed, but அது வந்து இஸ் நாட் லைக் டிப்ரெஸ்ட்னு ஒரு டேக் இருக்காது இல்லை. இட்ஸ் ஆல் இன்சைட். வெளியில் பார்க்குறப்போ we are smiling, socializing எல்லாமே இருக்குது, சாப்பிட்றோம் எல்லாமே இருக்குது. பட் இட்ஸ் ஆன் தி இன்சைட். It took me ஒரு 5-6 years to come out of it, to understand நான் ஏன் இப்படி இருக்கேன், ஏன் இப்படி ஆகுது எனக்கு, ஓகே இது வந்து ஓகே அக்செப்ட் பண்ணுறதுக்கு it took some time. லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அரவுண்ட் மீ, ஐ ஹாவ் லைக் ஒரு டைட் group of friends from school or college. இப்போ வரைக்கும் I have ஒரு 5-6 friends தான் who know everything about. அந்த சப்போர்ட் குரூப் இருந்தனால it was easier to come out of it எனக்கு. Obviously self talk. So talking to myself, கண்ணாடியை பார்த்துட்டு talking to myself. ஸோ அதுதான் இட்ஸ் நாட் ஒரு ஒன் டே எனக்கு எதுவும் இல்லைப்பா அடுத்தது என்ன அப்படின்னு இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் ஒன் டே அட் எ டைம். அதுதான். எப்பயாவது நீங்க ஷோல பேசிட்டு இருக்கும் போது உங்களுக்கு வந்து ஏதாவது கான்ஃபிடன்ஸ் லோ ஆகி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கா? இது வந்து யாருமே டாப் குக்ஸ், டூப் குக்ஸ், ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஜட்ஜஸ் யாருமே கேட்டதில்லை. பட் தே அண்டர்ஸ்டுட் இட். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் பேசுகிறப்போ தே கிவ் மீ தட் ஸ்பேஸ் டு டாக். இப்போ நம்ம நார்மலாக நீங்கள் ஷோவில் பார்த்தீங்கன்னா யாராவது பேசுகிறப்போ கவுண்டர் அடிப்பாங்க, நான் பேசுகிறப்போ தே நோ ஐ ஸ்டாமா, தே லைக் இட்ஸ் ஸோ ஸ்வீட் ஆஃப் தெம். ஒருத்தவங்க கூட என்கிட்ட நீ ஸ்டட்டர் பண்ணுறியான்னு கேட்டதே இல்லை. இன் டர்ன் தே வில் கிவ் மீ அந்த ஒரு 5 seconds நான் பேசுகிறேன்னு எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுப்பாங்க. நான் இன்டரப்ட் ஆயிடக்கூடாது, என்னோட தாட்ஸ் வந்து ஐ ஷுட் டெல் அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் ஸோ ஸ்வீட் இல்லை, லைக் நாட் ஈவன் அக்னாலேஜ். இட்ஸ் ஓகே. இது வந்து இட்ஸ் லைக் எங்கெல்லாம் அவ ஒருத்தி, அவ லெட் ஹர் டாக் அப்படின்ட்டு அந்த மாதிரி. ஸோ அதனால இட்ஸ் நைஸ். அவங்க எல்லாருமே நல்லா ஸ்வீட்டாக இருப்பாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து செருபாக்கு வந்து இப்படி விஷயங்கள் நடந்திருந்தாலும் இன்னைக்கு செருபா வந்து எல்லாரும் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு செஃப் செருபாவாக தான் இருக்கீங்க. இஸ் இட் எமோஷனல் டு யூ? ஆமாம், இட் இஸ் லைக் சம்திங் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட்ல. லைக் நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஒரு 50K அட்லீஸ்ட் ஒரு 50 கூட விடுங்க, ஒரு 10K எப்போ இருக்கும் அப்படின்னு ஐ வாஸ் திங்கிங். ஏன்னா அது லைக் ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், லைக் சோஷியல் மீடியாவில் திஸ் ஸோ மச் காம்படிஷன். ஸோ தேங்க்ஃபுல்லி மீடியா மேசன்ஸ் மூலியமாக அந்த கரெக்டான டைமில் ஐ குட் கெட் இன் டு திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷ் அந்த ஸ்பைக் happened. So அதனால இட்ஸ் நைஸ். அண்ட் அதுலேயும் பீப்புள் வில் டெக்ஸ்ட் மீ லைக் நீங்கள் the way you talk, நீங்கள் பேசுகிறதும் அழகாக தான் இருக்குது, நீங்கள் திக்கி பேசினாலும் அழகாக தான் இருக்குது அப்படின்னு அனுப்புகிறவங்களும் இருக்காங்க. இப்போ அது வந்து ஸ்கிரிப்டடாக எப்படி, ஏன்னா இப்போ டிஷ்ஷஸ் நீங்கள் நிறையா டீச் பண்ணுவீங்க, ஆனால் அங்கே சொல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆன் த ஸ்பாட்டில் வந்து என்ன தோணுதோ அதுதான் சொல்கிறாங்க செஃப்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த குக்ஸ் எல்லாமே வந்து சமைக்கணும். அது எப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறீங்க நீங்கள்? பாஸ்தா இருக்குன்னா பாஸ்தா பண்ணுன்ட்டு ட்ரெயின் பண்ண மாட்டோம். இப்போ இந்த கேப்சிகமோட இந்த கார்ன் போகும், இந்த கார்னோட இந்த சீஸ் சாஸ் போகும், அப்படி தான் நாங்கள் ட்ரெயின் பண்ணோம். ஏன்னா டாபிக் இஸ் ஆன் த ஸ்பாட்டில். உங்களோட ஃபேவரட் செஃப் யார்? ஃபேவரட் ஷெஃப் வந்து டானா ஹே. ஷீஸ் ஒரு ஆஸ்திரேலியன் ஷெஃப், ஃபீமேல் ஷெஃப். ஆமாம், நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த தாட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா செஃப்பாக இருக்காங்க அப்படின்னா வந்து நிறையா ஃபுட்ஸ் எல்லாம் சமைக்கணும், அதே நிமிஷம் வந்து நமக்கு சாப்பிடணும்னு ஒரு கிரேவிங்ஸும் இருக்கும், நம்ம ஆசையாக எல்லாத்தையும் சாப்பிட்ருவோம். அப்போ இந்த வெயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, அதை நீங்கள் எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுறீங்க? அண்ட் எஸ்பெஷலி நான் வந்து ஒரு பேஸ்ட்ரி ஷெஃப். ஸோ வந்து சுகர், ஸ்வீட், பட்டர் அதுதான். ஸோ வந்து ஐ டேஸ்ட்னா லைக் இது நோண்டு ஒரே ஒரு பாஸ்தா அளவுக்கு ஐ டேஸ்ட், அவ்வளோதான். மீதி இஸ் எக்ஸசைசிங், மீதி உள்ள டயட் வந்து பேலன்ஸ்டாக வைக்கிறது. உங்களுக்கு வந்து ரொம்ப மொக்க ப்ரொபோசல்ஸ், சூப்பர் ப்ரொபோசல்ஸ் அந்த மாதிரி ஐ திங்க் லைக் இமெயில்ஸில் அனுப்பிச்சிருக்காங்க ப்ரொபோசல்ஸ். ஸோ அது வந்து கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட். ஸோ என்னோட பிஸ்னஸ், என்னோட இன்ஸ்டாகிராமில் என்னோட இமெயில் இஸ் கனெக்டட். ஸோ தட் ஃபார் பிராண்டிங் ஒரு அதர் பர்பஸஸ், ஒர்க்காக அதில் இமெயில்ஸ் அனுப்புவாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, லைக் ஐ மீன் எலிஜிபிள் பேச்சுலர் அந்த மாதிரி. ஷோவில் டூப் குக்ஸ் எல்லாம் வெரி நைஸ், செம்ம ஃபன். அதான் டோல் லைக் வந்து ஷூட் பண்ணுற ஆட்டமே இருக்காது, அது வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். அது நம்ம எவ்வளோ டைம் ஆச்சு, எவ்வளோ ஹார்ஸ் ஆச்சு, அதெல்லாம் கணக்கே தெரியாது. அவங்க கட் சொன்னதுக்கப்புறம் தான் இவ்வளோ டைம் ஆச்சா அப்படின்னு ஃபீல் ஆகும். இல்லாட்டி தேர் ஆல்சோ எனர்ஜெட்டிக்கில். ஸோ இட் வில் பி ஃபன். டூப் குக்ஸ் எல்லாருமே லைக் வெல் ரெப்யூட்டட் ஆர்டிஸ்ட்ஸ்.
அவங்க வந்து அண்ட் நாங்கள்லாம் ஃப்ரெஷர்ஸ். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெஷர்ஸ், அவங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆனாலுமே அவங்க வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஓப்பனாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அதன் ஆல் இஸ் நைஸ் அங்கே. ஆமாம், செஃப் வெங்கடேஷ் பட் சார் கூட சொல்லியிருப்பாரு, அவர் வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து அவர் கையில் வந்து தேய்ச்சிட்டாங்க. அந்த மாதிரிலாம் ரொம்ப நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நாங்கள் வந்து ஒரு செஃப் அப்படிங்கிற ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நீங்கள் படிக்கிற டைம்லையோ ஏதாவது நீங்கள் என்னோட செஃப், என்னோட ஹெட் செஃப் வந்து இப்படி எனக்கு பனிஷ் பண்ணியிருக்காங்க இல்லை எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, அந்த மாதிரி ஷேர் பண்ண முடியுமா? I think for girls it's slightly like ஒரு step harder. ஏன்னா like hospitality industry you have to stand for a long time. So நிக்கிறப்போ you have like obviously health issues இருக்கும், இல்லாட்டி வெயிட்டாக தூக்கணும், அதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் it happens. I think most memorable என்னன்னா என்னோட இன்டர்ன்ஷிப்பில் இட் வாஸ் நியூ இயர்ஸ் ஈவ். எல்லாரும் கெஸ்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க, ஃபேமிலியோட இருக்காங்க, ஜாலி பண்ணுறாங்க, பார்ட்டி பண்ணுறாங்க, ஹாப்பி நியூ இயர்னு எல்லாரும் கத்துறாங்க. நாங்கள் உட்காந்து சமைச்சிட்ருக்கோம். ஸோ அதுதான், அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபன் தான். பட் ஸ்டில் அவ்வளோ டெடிக்கேட்டடாக யூ ஹாவ் டு பி. அதுதான். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்க கூட வந்து ஒரு ரேபிட் ஃபயர் வந்து நான் விளையாட போகிறேன். ஓகே, எமோஜிஸ் வந்து நிறையா இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு இப்போ டக்கு டக்குன்னு தோன்ற எமோஜிஸ் மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணணும். நான் அவங்களோட ஒரு நேம் சொல்லும் போதோ இல்லைனா ஒரு சீன் சொல்லும் போதோ. ஸ்ருத்திகாஸ் ஃபர்ஸ்ட் டே குக்கிங். திஸ் எமோஜி, தட் ஹக் எமோஜி. ஓகே, நைஸ். பின்னி சேச்சி டான்ஸ் எமோஜி இருக்கும். ஓகே, சாய்தீனா அவர்களோட எலிமினேஷன். சாய்தீனா எலிமினேஷன் கிரை. லவ், that heart emoji. Marriage is running emoji. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன மேரேஜ் அப்படினா, like what you think? Good thing to do when you're at the right time, when you're ready for it, you should do it. Body shame is like that ex. breakup heart emoji. நீங்க வந்து orphanage peopleக்காக வந்து food cooking பண்றீங்களா, அந்த scene? That happy tears. Okay. And என்னோட dream வந்து is to have orphanage for girls, like abandoned girls. Vanda I want to have a home for them. Wow. And vanda I want to have a pastry shop or a cafe which is interlinked, and avanga vanda எனக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்கில் டீச் பண்ணும். அதனால I want to have this. இந்த சோஷியல் மீடியால நீங்க இருக்கீங்க அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் வந்து அதுக்கு வந்து நெகட்டிவா வந்து சொல்லுவாங்க. இப்போ நீங்க நிறைய போஸ்டா இருக்கட்டும், உங்களோட போட்டோ ஷூட்ஸ், ரீல்ஸ் எல்லாமே நீங்க போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ், இந்த நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறதெல்லாம் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? delete. அவ்வளோதான். நம்ம அதை எடுத்து என்ன பண்ண போகிறோம், அதை பற்றி திங்க் பண்ணி என்ன பண்ண போகிறோம். அண்ட் ஐ திங்க் ஆல்சோ லைக் ஆஸ் கேர்ள்ஸ் விச் யூ வுட் அக்ரி டு, we've been used to it. இவ்வளோ வருஷமாக either in front of our faces or behind our faces or on text, we are like scrutinized. ஏதாச்சும் something or the other, people will keep saying. I think நம்மளுக்கு வந்து we just grow a thick skin. அவ்வளோதான். I think initially affect ஆகும், and then சரி ஓகேடா அடுத்த வேலை என்னன்னு பார்க்கலாம். I can agree. So அந்த மாதிரி தான். இந்த அளவுக்கு நெகட்டிவா இருந்துச்சு, I just like go away அப்படின்ற மாதிரி ஏதாவது நெகட்டிவ்? இப்போ கூட people say like அவங்க வந்து செஃப்ன்றாங்க, இது இந்த பிக்சர்ஸ்லாம் எதுக்கு, ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னு அப்படிலாம் இருக்கு. அந்த மாதிரி I think that's the only relevant comment. மீதி எல்லாமே what like are rated comments. பட் இதுதான் உங்களுக்காக நான் வந்து சில ஃபுட் ரிடில்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா, விடுகதைகள். ஓகே, இது வந்து ரிலேட்டட் டு ஃபுட் தான். ஓகே, இது வந்து ஈஸியாக தான் இருக்கும், நார்மல் தமிழ் தான். ஆனால் நாங்கள் வந்து இந்த சின்ன வயசுல கூட நீங்கள் இந்த விடுகதையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுனது இல்லையா? விடுகதையெல்லாம் நான் இப்போ தான் பென்னி சேச்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். நான் வட்டமாக இருப்பேன், என்னை 2 பக்கமும் திருப்பி போட்டால் மட்டுமே உண்பதற்கு ஏதுவாக இருப்பேன். நான் யார்? சப்பாத்தியா? சப்பாத்தி நம்ம அப்படியே அப்பளமா இருக்கலாம், 2 பக்கமும் நம்ம வந்து திருப்பி போட்டாதான். அப்பளம் நம்ம அப்படியே வச்சுட்டா கூட அது அப்படியே வந்து. பூரியா? தோசை. எங்கள் வீட்டு தோட்டத்திலே மஞ்சள் குருவி ஊஞ்சல் ஆடுகிறது. எலுமிச்சம்பழம். லெமன். ஓகே, நீங்க சொல்ல வந்துட்டீங்க. ஒற்றைக்கால் கோழிக்கு வயிறு நிறைய முட்டை. அது என்ன? புரியவே இல்லை. அதாவது அதுக்கு வந்து ஒரு கால் தான் இருக்கும், ஆனா அதுக்கு வயிறு ஃபுல்லா நிறைய எக்ஸ் இருக்கும். இட் இஸ் a வெஜிடபிள். பீஸா. ஆக்சுவலி நீங்க வந்து ஒண்ணுதான் தப்பா சொன்னீங்க. அதனால நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு வியர்டான ஒரு ஃபுட் காம்பினேஷன். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்களே. பைசா இருக்குல்ல, அதோட இது பண்ணிட்டேன், ஜூஸ்ல நல்லா டிப் பண்ணி. ஓகே, ஓகேவா? டன். சூப்பர். நல்லா தான் இருக்கும். இது நல்லா இருக்குமா? நான் இப்பவே சொல்றேன், நல்லா இருக்குமா? ஓகேவா? ஓகே,
இப்போ நம்ம வந்து உங்களுக்காக நான் வந்து ஒரு கேர்லி திங் கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டே நம்மளோட க்ரஷ்ஷை டேட் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்க க்ரஷ்ஷை டேட் பண்றாங்க, ஒன்று மூவ் ஆன் பண்ணிடுவீங்களா, இல்லை மூவ் இன் வித் ஹிம் பண்ணிடுவீங்களா, இல்லை மூவாவே ஹர் ஃப்ரம் ஹிம் பண்ணிடுவீங்களா? நல்ல ஆளா இருந்தா சேர்த்து வச்சிருவேன், கெட்டாலா இருந்தா நானும் அவ்வளோ சேர்ந்து போயிடும். ஆனா உங்க க்ரஷ் ஆச்சு, பரவாயில்ல நல்லா இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு பையன் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு வந்து நாட் இன்ட்ரெஸ்டட் அந்த பையன் மேல, ஆனா அந்த பையன் வந்து உங்கள்கிட்ட வந்து டேட் போலான்னு கூப்பிட்டா உங்களோட ஆன்சர் வில் பி நோவா, இல்ல அப்பன் எஸ்ன்னு சொல்லிட்டு லேட்டரா நோன்னு சொல்லிடுவீங்களா, இல்ல வந்து நான் கமிட்டடுங்க சாரி அந்த மாதிரி போய் சொல்லிடுவீங்களா? நோ ஸ்ட்ராங்கா சொல்லிடுவீங்க. இட்ஸ் ஓகே டு பி ஓகே அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நீங்க 3 things இட்ஸ் ஓகே டு பி ஓகேன்னு சொல்லி என்ன சொல்றீங்க? நீங்க சொன்ன மாதிரி ஒன்று, இட்ஸ் ஓகே டு பி ஓகே வித்வுட் மேக்கப், இட்ஸ் ஓகே டு ஓகே வித்வுட் ஷேவிங் யுவர் ஆர்ம்ஸ், அது ஒன்று. இட்ஸ் ஓகே டு பி ஓகே டு நாட் குக். ஃபர்ஸ்ட் திங் நான் பேசுறேன் வித்வுட் மேக்கப். சிறுபாக்கு வந்து வித்வுட் மேக்கப்பா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க அந்த குக்கிங் பண்ணும்போது கூட நீங்க சொல்லுங்க ஒரு கண்ணாடி போட்டுட்டு கொண்டையை போட்டுட்டு. ஆக்சுவலி இனிஷியலா பாதி பேர் வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ண போது என்னோட பிக்சர் அந்த இதுல போட்டிருந்தப்போ ஷெஃபே காணும் டே அதில் கண்ணாடி போட்டு ஒரு பொண்ணு பாவம் உட்காந்துட்டு இருக்காது, நான் தான் அப்படின்னு. ஏன் அந்த விமன் அப்படின்னாலே ரொம்ப ஷேவ் பண்ணிருக்கணும், ஹேர் இருக்கக்கூடாது கையில கூடன்னுவாங்க. ஸோ அது நீங்க எப்படி கேர்ள்னா இவ்வளோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல, இப்படிதான் இருக்கணும், லைக் ப்ரிம் அண்ட் ப்ராப்பராக இருக்கணும், நீங்க ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்கீங்கன்னா லைக் இட் ஹஸ் டு பி லைக் ஒயிட் கலர் அண்டர் ஆர்ம்ஸ் அந்த மாதிரிலாம் சேங் அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஐ திங்க் அந்த ட்ரெண்ட் ஸ்லோலி சேஞ்சிங். இப்போ வந்து ஈவன் ஒரு 2-3 days பேக் ஐ சா a lot of influencers ஏதோ ஒரு ரேசர் பிராண்டுக்கு தேர் ஆக்சுவலி ஷோயிங் their underarms like this, which means அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கு, அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு that they're even doing it in front of the camera, uploading it for like millions of people to see இல்ல. So that thing is slowly changing, which is good. அதுதான், அது ஏன் இப்படி இருக்கணும், ஏன் இல்லாம இருந்தா என்ன ப்ராப்ளம்? இன்னைக்கு எங்க கூட வந்து பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ, உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க எல்லாரும் வந்ததுக்காக தேங்க்யூ. Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand.